டிட்வா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் 6வது நாளாக இன்றும் கடலுக்குள் செல்லவில்லை. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாராம் வழங்க கேட்கலாம். ராஜாராம், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நிவேதா. அதாவது பாத்தீங்கன்னா, டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கானை, விக்கிரவாண்டி, மயிலம், செஞ்சி, திண்டிவனம், வானூர் மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட பல இடங்களில் கடந்த 2 தினங்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் மரக்காணம் பகுதிகளில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவுறுத்தலை தொடர்ந்து மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள எக்கியார் குப்பம், மண்டவாய் குப்பம், கைப்பாணி குப்பம், அனுமந்தை, கூடிமேடு குப்பம், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட 19க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மேடான பகுதிகளில் தங்களது படகுகளை பாதுகாப்பாக மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். தொடர்ந்து 6வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு மழைக்கால நிவாரண நிதியை அரசு விரைந்து வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜாராம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.